ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் நானும். இன்னைக்கான வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷலான ஒரு மனிதரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாய் டிவோட்டீஸ்க்கு நிறைய பேருக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிற நபரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? அதாவது சாய்பாபா அடிக்கடி சொல்வார், ரிணானுபந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாபா அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்மளுடைய பாபாவுடைய ரிணானுபந்தம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம பாபாவை கையெடுத்து கும்பிட முடியும். அது 100% உண்மை. பாபாவுடைய கதைகளை சொல்கிறதுக்கும் சரி, கேட்குறதுக்கும் சரி, அந்த ரிணானுபந்தம்ங்கிறது ரொம்ப அவசியமானது. இப்போ நம்மக்கிட்ட பாபா கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ போன பிறவியில் எங்கே இருந்த அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் எவ்வளோ ஆசையாக இருக்கும். அதை கண்ணு முன்னாடி காட்டினா எப்படி இருக்கும்? நமக்கு தெரியாது நம்ம போன பிறவியில் எப்படி இருந்தோம், எந்த இடத்துல பிறந்தோன்ட்டு. ஆனால் நம்ம ஷீரடியிலேயே பிறந்தா எப்படி இருந்திருக்கும்? அதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா எப்படி புல்லரிக்குதுல்ல. அதை கண்ணு முன்னாடி பாபா ஒருத்தருக்கு காட்டியிருக்காரு. அதுவும் ஆவோ சாய் பிஜ்லே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அவங்க ஷீரடியில் இருக்காங்க. அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட ஒரு ஃபோட்டோவை ஒரு டிவோட்டி பார்த்து, நான் இப்போ சொல்ல போகிற அந்த ஸ்பெஷலான மனிதருக்கு அனுப்பி, இது உங்களை மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆமாம், இது நம்மளோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே இருக்க மாதிரி இருக்கே, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கே, நம்ம முகத்தோட தோற்றமும் அப்படியே இருக்க மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற நபர் யாருங்கிறது உங்களுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டினியூவாக பாருங்கள். நான் சொல்ல போகிற நபர் பேர் யாருன்னா, கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் அங்கிள் அவங்களுக்கு தான். நிஜமாக இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிற ஃபோட்டோவை பாருங்கள், நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. நான் பார்க்கும்போதும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல. கண்டிப்பாக பாபா இப்படி ஒரு மிராக்கிள் பண்ணுவார்னா நம்ம யோசிப்போம், நிஜமாக நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு காட்டியிருக்காரு பாபா. அப்போ எவ்வளோ பெரிய கொடுத்து வச்ச ஒரு மனிதராக அவர் இருக்க முடியும், எவ்வளோ ஒரு புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கூடிய ஒரு மனிதராக இருக்க முடியும். அவர் இந்த பிறவிலையுமே பாபாவுடைய ஸ்டோரிஸை சொல்லிக்கிட்டு, பாபாவுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு, நிறைய பேருக்கு பாபா என்னென்ன அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிற ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக்கிட்டு இப்பயும் பாபாவோட குழந்தையாகவே இருக்காருன்னா நம்மளால் நம்ம கண்ணையே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தான் கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் அவங்க. இப்போ நான் காட்டக்கூடிய ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படியே இவரோட உடல் தோற்றத்துலேருந்து, முடியில் இருந்து, ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக அவரை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஓல்டு ஷீரடியில் ஷாம் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல கோபுரம் டிவி அங்கிள் மாதிரியே இங்கேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு இந்த ஃபோட்டோவை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு நான் வாயடிச்சு போயிருந்தேன். இது பாபாவோட லீலை இல்லாமல் வேறு என்னவா இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்களேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். உண்மையிலுமே இந்த அங்கிள் ரொம்ப கொடுத்து வச்சவர், பாபாவுடைய ரொம்ப செல்ல குழந்தைன்னு சொல்லலாம். எனக்கு இப்போ சொல்லும் போது எனக்கு வாயெல்லாம் அடைக்குது, அந்தளவுக்கு இருக்குது எனக்கு. சரி ஓகே, நமக்கும் நம்ம பாபா நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா கிட்ட பிரார்த்திப்போம். இப்போ நான் கூட்டு பிரார்த்தனைக்கு ரெடி ஆகலாம். இப்போ நான் பாபாவுடைய மந்திரம் சொல்கிறேன், எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. உங்கள் பிரார்த்தனையை மனசில் வச்சுக்கோங்க. ஓம் சாய்ராம். சதா நிம்பர் விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்தாவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வேண்டுதல் பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால் ரொம்ப சுமூகமாக முடியும். பாபா உங்கள் கூடவே இருக்கார், நம்ம கூடவே இருக்கார், நம்ம சாய் டிவோட்டீஸ் எல்லார் கூடவும் இருக்கார். எல்லாரோட ஆசையும் பரிபூர்ணமாக பாபாவால் நிறைவேற்றப்படும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ வாக்கிய சாய். தேங்க்யூ.